மீண்டும் தமிழகம் வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அரசியல் பயணமாக, அரசு முறை பயணமாக இல்லை, அவருடைய துறை சார்ந்த பணிகளுக்கோ இல்லை ஒரு திட்ட துவக்கத்துக்கோ இல்லை, அரசியல் பணிக்காக வருகிறார். கடந்த முறை அவர் வந்தபோதுதான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது. கடைசி நிமிடம் வரைக்கும் என்ன அஜெண்டா அப்படிங்கிறது வெளியில சொல்லப்படவில்லை. இந்த முறை என்ன அஜெண்டா? அரசியல் ரீதியான சந்திப்புகள், பிஜேபியுடைய குழுக்களுடைய சந்திப்புகள், கூட்டங்கள்லாம் நடைபெற போகுது. இதை தாண்டிய சர்ப்ரைசஸ் இருக்க போகுதா? வெளிப்படையான விஷயம், பாஜகவும் சரி அதிமுகவும் சரி, மேலும் நிறைய கட்சிகள் இந்த கூட்டணியில வரணும், திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள்லாம் ஓர் அணியில திரளணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை, வெளிப்படையான அஜெண்டாவை முன்வைக்கவே இன்னும் முடிவெடுக்காத கட்சிகள், முடிவெடுத்தும் கூட இந்த அணியில இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு முழுமையான கிளாரிட்டி இல்லாத கட்சிகள், இவங்கெல்லாம் எப்படி அகாமடேட் ஆவாங்க? கடந்த முறை அதிமுக கூட்டணி உருவானது, இந்த முறை கூட்டணி மேலும் வலுப்படுத்த, மேலும் கட்சிகளை சேர்க்கறதுக்கான திட்டமா, அதை தாண்டிய வியூகங்கள் வெளிப்படுமா அப்படிங்கிற கேள்விகள் பிரதானமாக எழுந்திருக்கிறது. அமித்ஷா வர்றார் அப்படிங்கும்போது ஒரு அரசியல் அஜெண்டாவோடு தான் வர்றார் அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி, வெளிப்படையான விஷயம். அமித்ஷா தமிழக வருகை கூட்டணியை விரிவுபடுத்த வியூகமா திட்டமா, விரிவாக விவாதிக்க போகிறோம். நிறைய விருந்தினர்கள் நம்முடைய இணைய இருக்கிறாங்க. திரு கார்த்திகேயன், பத்திரிகையாளர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி மற்றும் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள் மேலும் விருந்தினர்கள் இணையறாங்க. நான் திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அமித்ஷாவின் மீது பேரன்பு கொண்டவர். வாட் ஆர் யூ பிக்கிங்? உங்க இன்புட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஹரி சார். ஒன்று விஷயம், இந்த முறை வர்றதுல ரெண்டு பர்பஸ் கண்டிப்பாக உண்டு. பிகாஸ் நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது அரசியல் சம்பந்தப்பட்ட விசிட்டு தான். இது அரசு முறை பயணம் இல்லை, அரசியல் பயணம்ட்டு. அதனால கண்டிப்பாக இதுல ஒரு கூட்டணியை பற்றின விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி முக்கியமாக போன முறை வந்த பொழுது ஒரு அலையன்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார், மற்றபடி வேற எதுவும் நடக்கல. ஸோ நயினார் நாகேந்திரனுடைய மாநில தலைமை அப்படி என்று அதையும் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதற்கு மேல நயினார் நாகேந்திரனுடைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் எப்படி கட்சியை வலுப்படுத்துவது, இதை போன்ற ஒரு விஷயங்கள் அவர் செய்துட்டு இருக்கார் கிரவுண்ட் லெவல்ல அப்படின்றத பார்த்தோம். இப்போது வியூக அமைப்புக்கு தான் வருகிறார். கண்டிப்பாக இதுல கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா ஒரு முயற்சியோ கண்டிப்பா நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பாமக, தேமுதிக இவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில இருக்கணும். அந்த கூட்டணி அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா என்பதை பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி தான் நேச்சுரல் சாய்ஸாக அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா பாமக திமுக கூட்டணியில போய் சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு 1% கூட கிடையாது. தேமுதிக ப்ராபப்ளி ஒரு திமுக கூட போவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதையும் ராஜ்யசபா சீட்டை அந்த மார்ச் மாதம் 2026 உங்களுக்கு கொடுப்பதாக இவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதை ஒரு எழுத்து மூலமாகவும் கொடுத்திருப்பதனால அவர்களும் இந்த பக்கம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். விஜயோடு எந்த விதமான ஒரு போக்கு இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. இல்ல அது ஐ ஸ்டாப் யூ ஹியர். அது அந்த ஆப்ஷன் இன்னமும் ஓபன், அதை இன்னமும் அக்ரெசிவா பாஜக ட்ரை பண்ணுது. பாஜக ட்ரை பண்ணுது, கூடவே உங்களுக்கு அதிமுகவும் இந்த முயற்சியை கண்டிப்பாக செய்து தான் இருக்காங்க. பாஜக அவர் 2 முறை சொல்லிட்டார் வேற, இந்த மாதிரி பாஜக இருக்கும் கூட்டணியில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இருந்தாலும் பாஜக அந்த முயற்சியை கைவிடாது. அதாவது என்னன்னா திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அது பாஜகவுடைய லைனா இருக்கலாம். ஆனா விஜய் அதுக்கு இல்லவே இல்லைன்னு மறுத்துட்ட பிறகு, பப்ளிக்கா ஸ்னப் பண்ண பிறகு அதை புஷ் பண்றாங்கன்னா எந்த ஹோப்ல, தனிப்பட்ட அளவுல உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைச்சிட்டு இருக்கா? வாட் இஸ் த ஹோப்? இல்ல சார், இது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் ஒன் மூவி ஒண்டர் மாதிரி ஒன் எலெக்ஷன் ஒண்டரா மாறி விடுவார். அவர் சீமானை போல தொடர்ந்து தனியாக களம் கண்டு சஸ்டெயின் ஆகக்கூடிய இடத்துல அவர் இல்ல அரசியல் பயணத்துல. அதனால அவர்களுடைய அரசியலை நீங்க இன்னும் அவருக்கு மக்களை சந்திக்க வரவில்லை. ஏதோ ஜூன் மாசமோ ஜூலை மாசமோ சொல்லிட்டு ஜனவரியில இருந்து வரப்போறாங்க, அப்புறம் ஜூலைல இருந்து வரப்போறாங்க சொன்னாங்க.
படவேலை முடிஞ்சிருச்சு இல்ல. நேத்துக்கு ஒரு பேனலிஸ்ட் இந்த விவாதத்தில் சொன்னார். அதுல உங்களோட வியூ பெறணும்னு நினைக்கிறேன், மற்ற பேனலிஸ்டோட வியூ கேட்கணும்னு நினைக்கிறேன். விஜய்க்கு பிஜேபியோட கூட்டணியில வரத்துக்கு தயக்கம் இருக்கு, ஆனா அதிமுகவை அந்த நெகட்டிவ் லிஸ்ட்ல வைக்கல. அதனால ஒரு கிரியேட்டிவா ஒரு முயற்சி செஞ்சு விஜய் அதிமுகவோட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில கிடையாது அப்படின்னு 2001 எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்ததோ, திருமாவளவன் திமுகவோட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவா ஒரு ப்ரொபோசலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொபோசல் தான் நானும் சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட அந்த ப்ரொபோசல் வரும். அதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அமமுகவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாது, நாங்க என்டிஏல இருக்கோம் அப்படின்வாங்க. சோ இது என்னன்னா ஒரு கிளப்டு என்விரான்மெண்ட். ஆனா ஒரு குழப்பமான கூட்டணின்னு பாத்திர முடியும்ல. அப்படி ஒண்ணு அமைஞ்சது அப்படின்னா, அமமுக வந்து பிஜேபியோட கூட்டணி, ஆனா அதிமுகவோட கூட்டணி இல்ல, என்டிஏல இருப்பாங்க. ஆனா வந்து ஒருவேளை வந்து பிஜேபி பர்சியூ மத்தவங்க பர்சியூ பண்ற மாதிரி அதிமுக விஜயோட கூட்டணி, ஆனா பிஜேபியோட கூட்டணி இல்ல அப்படின்னா ஒண்ணு அது ஃபார்ஸா இருக்கும், இல்ல ஒரு குழப்பமா இருக்குங்கிற விமர்சனம் வரும்ல. இது வந்து அரசியலுக்கு புதுசு கிடையாது சார். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, நிறைய காலகட்டங்கள்ல நடந்திருக்கு. அதெல்லாம் அரசியல்ல புதுசு கிடையாது. இது வந்து டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. இது கூட்டணின்னு வரும்போது ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங், சீட் அண்டர்ஸ்டாண்டிங்கே நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க. அதாவது நான் எதிர் போட்டியிட ஒரு போட்டியாளரை நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பல இடங்கள்ல நடந்திருக்கு. கூட்டணி இல்லைங்க, சீட் அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டணி. அதை தாண்டி கூட்டணி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் உண்டு, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அந்த மாதிரிலாம் உண்டு. ஆனா நான் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த மாட்டேன்னு சொல்றது வந்து அது ஒரு வேற விதமான டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் ஹரி. இன்றைய தேதிக்கு தேர்தலை சந்திக்கக்கூடிய கூட்டணியாக திமுக ஒண்டிதான் இருக்கு. ஓகே, எதிர்கட்சிகள் தேர்தலை சந்திக்கக்கூடிய இடத்தில் இல்லை. நாளைக்கு தேர்தல் வந்துன்னா திமுக கூட்டணி தயாரா இருக்காங்க. அப்போ எதிர்கட்சி எதிர்கூட்டணி தேர்தலுக்கு மும்முரமாக வேலை செய்ய வேண்டும். நான் வந்து பலமுறை சொல்லி இருக்கேன், ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்னாப் போல் எடுத்துட்டு வரமாட்டார். நான் இன்னும் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்னாப் போல்னா எப்போ? ஒரு ஆகஸ்ட் மாசத்துக்கிட்ட சட்டசபையை கலைத்து விட்டு பீகார் எலெக்ஷனோட எடுத்துட்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறு. அது ஒரு ரிஸ்கி ப்ரொபோசிஷன்ல. ஏன்னா வந்து நவம்பர் டிசம்பர்ல வருவானா, அது ஒரு மான்சூன் டைம். எந்த ஒரு கவர்மெண்ட்டும் மான்சூன் டைத்துல ஒரு எலெக்ஷன் நடத்த வருமா? இட் குட் கோ எனிவே. சென்னை மாதிரியான இடங்கள்ல ஒரு ஃப்ளட் வரலாம், இல்ல கடலூர்ல வரலாம். நான் தான் நீங்க என்ன பேச விட்டுருந்தீங்கன்னா, எனக்கு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண விட்டுருந்தீங்கன்னா ஐ வுட் ஹவ் செட் திஸ். ஆஸ் யூஷுவல் நீங்க நடுவுல நீங்க உடனே வந்து என்ன மறிச்சிட்டீங்க. நான் என்ன சொன்னேன், இதனுடைய ரெண்டு விஷயங்கள் தான் இதனை முடிவு செய்யும். ஒன்று, எதிர்கூட்டணி அமைவதற்குன ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி அமைவதற்குண்டான ஒரு வாய்ப்போ, இல்ல தங்கள் கூட்டணியிலேயே ஒரு சலசலப்பு பேரத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் வரும் என்ற ஒரு நினைப்பு வந்தால் அவர்கள் ஸ்னாப் போலுக்கு தயாராயிடுவாங்க. ரெண்டாவது, மான்சூன் which will direct it. ஏன்னா ரொம்ப சிவியர் மான்சூனா இருந்தாலோ இல்ல மான்சூன் பொய்த்து போய்விடும். அப்படி மான்சூன் பொய்த்து போச்சுன்னா உங்களுக்கு மே மாசத்துல வறட்சி இருக்கும். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி, இந்த ஆட்சி மேல இருக்கக்கூடிய கோபம், இதோட சேர்த்து இது மல்டிப்ளையர் எஃபெக்ட் ஆகும். அதனாலையும் யோசிப்பாங்க. சோ இதனால இது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படியாக ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் எடுத்துப்போம் ஹரி. ஒரு ஸ்னாப் போல் டிசம்பர் மாசத்துல வரும் என்றால் அதிமுக கூட்டணி தயாராக இல்லை, அதிமுக தயாராக இல்லை, பாஜக தயாராக இல்லை, இந்த எதிர்கூட்டணி தயாராக இல்லை. அதற்காக அமித்ஷானுடைய விசிட் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எப்படி இதை வந்து வியூகத்தை அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதத்துல தான் இருக்கும். அப்கோர்ஸ் கூட்டணியை பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும். ராம்தாஸோட பேசுவதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பிரேமலதா விஜயகாந்தோட பேசுவதாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் முக்கியமாக எப்படி தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற விதமான ஒரு பேச்சு விவரங்களை கையில் எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விசிட் அஜெண்டாவாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். திரு சேலம் மணிகண்டன் அவர்களை வரவேற்கின்றேன், திரு கார்த்திகேயன் அவர்களை வரவேற்கின்றேன், திரு பிரகாஷ் அவர்களை வரவேற்கின்றேன். திரு சேலம் மணிகண்டன், உங்க நண்பரே என்ன சொல்றாரு பாருங்க. திமுக கூட்டணி தயாரா இருக்கக்கூடிய நிலையில அதிமுக கூட்டணி பாஜகவோட கூட்டணி வச்சா கூட இல்லை அப்படிங்கிறார். அது யதார்த்தமா நீங்க பார்க்கலையா? அமித்ஷா ஒரு வருகை இந்த வியூகத்தை தீவிரப்படுத்துமா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் வியூ. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பா டெல்லி பண்டிட் ஜோஷிஜி என்னுடைய நண்பர், புதிய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேங்க.
இதுல என்னன்னா ஹரி, ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, என்னுடைய நண்பர் வந்து இப்ப ஜோசியன் சொன்னாரு, அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அவர் ஆதரிக்கின்ற பாஜகவா இருக்கட்டும், நான் ஆதரிக்கிற அதிமுக, ரெண்டு கட்சிகளுமே ஒன் டே மேட்சுக்கும் தயாரா இருப்பாங்க. ஒருவேளை திடீர்னு T20 மேட்சா அது மாத்தப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி விளையாட தெரிய டீம் தான் ரெண்டும். அப்படிங்கிறது எப்படி அவருக்கு புரியாம போச்சு அப்படின்னு தெரியல. இது முதல் விஷயங்க. ரெண்டாவது, திரு அமித்ஷா அவர்களுடைய வருகை பத்தி கேட்டீங்க ஹரி. இதுல என்ன சுருக்கமான குறுக்கீடு கேட்கிறாரு உங்க புது நண்பர், அதனால நீங்க எதிரினா மறுப்பீங்க. புது நண்பருக்கு கொடுத்துருவோம் ஒரு சுருக்கமான குறுக்கீடு. எஸ் நான் வந்து தேர்தல் என்பது என்னை பொறுத்த, நான் வியூக அமைப்பாளர், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன் சார். இந்த மாதிரியான ஒரு we should understand our opponent அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்த்தாங்கன்னா, திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த திமுக கூட்டணி எதிர்கொள்ளக்கூடிய இடத்தில் இன்றைய தேதிக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திரு மணிகண்டன் அதைத்தான் நான் சொல்றேன். அவருக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இது ஒன் டே மேட்ச் தானே அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மெதுவா 50வது ஓவர்ல பாத்துக்கலாம், 40வது ஓவர் 50வது ஓவர் வரைக்கும் பாத்துக்கலாம் இருக்கிறவங்க, T20 மேட்ச்ல தேதி வந்து முன்கூட்டியே தேர்தல் வந்தால் T20 விளையாடுறதுக்கும் ரெண்டு அணியும் அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைச்சுக்குவாங்க அப்படிங்கறத என்னுடைய நண்பருக்கு சொல்ல வர்றேங்க. எந்த ஷாக்கள் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. பாவம், அவருக்கு ஒரு வரலாற்று உண்மை தெரியாம பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கே ஷா அப்படிங்கிற ஒரு நாளை பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆட்சி வீட்டுக்கு போச்சு. நாளை அமித்ஷாவினால இந்த ஆட்சி வந்து வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற பயத்துல தான் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாருங்க. ஆரம்பிச்ச உடனே சொல்லுன்னு நினைச்சு இல்ல அவங்க கே ஷா வந்து கூடையே கட்டி பிடிச்சு கருணாநிதியோட நட்பு பாராட்டி கடைசியில வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. இவர் நேரடியா களத்துல பழனிசாமியோட கை கோர்த்து நின்று அடிச்சு விளையாண்டு இந்த இவரை வீட்டுக்கு அனுப்ப போறாரு அப்படிங்கிறது தாங்க. ஹரி, நான் ஆரம்பிச்ச உடனே ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். உங்க நியூஸ் டீம் சொல்லி இமீடியட்டா ஒரு கார்டு ரெடி பண்ணிக்க சொல்லுங்க. சொல்லிக்கிட்டு பாத்தீங்கன்னா, கண்கள் பணித்தன, இதயம் இனித்தது, நீர் அடித்து நீர் விலகுமா, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா, அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு கார்டு போட்டு இமீடியட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய டாக்டர் வந்து சின்ன டாக்டர் உச்சி முகுந்து அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னாங்க, குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை நாள் ஆடிட்டர் குருமூர்த்தி போய் பெரிய டாக்டரோட அழைப்பின் பேரில், அதாவது என்ன ஒரு வருத்தமான விஷயம்னாங்க, ரெண்டு டாக்டருங்களும் அறுவை சிகிச்சையை அரங்குக்குள்ள பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வந்து ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் அறுவை சிகிச்சை பண்ணிட்டதுனால எய்ம்ஸ் டெல்லி டாக்டர் என்ன பிளாஸ்டிக் சர்ஜன் அதே டாக்டர் வந்திருக்காரு அங்க இல்ல அதான் அவங்க வந்து அது நட்பின் அடிப்படையில் வந்தாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டு நாங்க உங்க இதுல தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நேற்று அனுப்பிச்சிருக்காங்க. ரஜினி ஆபரேஷன் அப்படிங்கறதுல அவ்வளவா சக்சஸ் பண்ண முடியாது இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி ஆபரேஷன் தைலாபுரத்தை மிக வெற்றிகரமா முடிப்பாரு. அதுக்கு தான் சொன்னேன், கண்கள் பணித்தன, இதயம் இனித்தது அப்படிங்கிற கார்டை ரெடி பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிங்க. எப்பக்குள்ள ரெடி பண்ணுவோம்? அமித்ஷா வரதுக்கு முன்னாடியா வந்தப்புறமா? எப்ப கண்கள் பணிக்கும் இதயம் இனிக்கும்? உங்க சோர்ஸ் என்ன சொல்லுது? அது பொறுத்திருந்து பாருங்க, எப்ப வேணாலும் அது நடக்கும். கூடிய விரைவில் சின்ன மருத்துவர் போய் ஆடிட்டர் குருமூர்த்தி அவருடைய மயிலாப்பூர் இல்லத்துல சந்திக்க போறாரு. அதனால எப்ப வேணாலும் ரெடியா வச்சுக்கங்க, கார்டை ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்ல வரேங்க. இப்ப இந்த தடவை அவரு மதுரை வர்றதோட நோக்கம் நான் பாக்குறேன், இதுல என் நண்பர் நிச்சயமா மாறுபடுவாருங்க. திரு நயினார் நாகேந்திரனின் அதிகாரத்தை உறுதிப்படுத்த, அவர் திரும்ப அண்டர்லைன் பண்ணி சொல்றேன், மாநில தலைவராக தெரிவு செய்யப்பட்ட திரு நயினார் நாகேந்திரன் அவர்களின் அதிகாரத்தை உறுதிப்படுத்த. அதுக்கு அவர் மாநில தலைவராக வந்தே சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டீங்க? உறுதிப்படுத்தனா அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல யாரா பிரச்சனை பண்றாங்களா? பாருங்க ஹரி, பாத்தீங்களா நாரதர் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்த எனக்கு பிடிச்ச சாமி திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலைக்கு அரோகரா, நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். ரெண்டாவதுங்க, ஷாவோட வருகை என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரனுடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்த நம்பர் 1. அதே மாதிரி தினகரன் இந்த கூட்டணி சொல்லுங்க.
எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிளை கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்கு. அதிகாரத்தை உறுதிப்படுத்தி கருவாட்டு சாம்பார் மாதிரி இருக்கு. இது என்னங்க பாராட்டா இல்ல விமர்சனம்? அது திராவிடத்துல பயணிச்சாரு, இன்னைக்கு தேசியத்துல பயணிக்கிறாரு. ஏற்கனவே தேசிய சிந்தனை உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில பயணித்து இன்னைக்கு ஒரு முழு தேசிய கட்சியில பயணிக்கிறாருங்கிற அடிப்படையில் அதை நான் சொன்னேங்க. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஃபாலோ பண்ணி இதுல அவருக்கு தொடர்றதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது சமீட்சை உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜ்யம் இல்லாத ராஜா இன்னமும் பார்த்தா ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. திரு பன்னீர்செல்வத்துக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமா கூப்பிட்டு சில தோழமை குட்டு வைப்பார். தோழமை சுட்டுதல் இல்ல, தோழமை குட்டு வச்சு தனிக்கடை போட்டுக்குங்க, உங்களோட பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், இந்த கூட்டணியில தொடரணும் அப்படின்னா நீங்க ஒரு தனிக்கடை போட்டு ஏதாவது புது லேபிள், புது லெட்டர் பேடு, புது விசிட்டிங் கார்டு அடிச்சுக்குங்க அப்படின்னு நிச்சயமா அவரை வலியுறுத்துவாருங்க. சில கிளியர் மெசேஜ் தோழமை கட்சிகளுக்கு கொடுப்பாருங்க. இது ஒண்ணு. அந்த பகுதியில் இருக்கிற பிராந்திய தலைவர்களை சந்தித்து தென் மாவட்டங்கள், ஏன்னா இந்த கூட்டணி கொஞ்சம் வீக்கா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த முறை முழுக்க முழுக்க அந்த இது பண்றதுக்காகத்தான் டெல்லி எய்ம்ஸ் டாக்டர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாஜகவின் மூத்த தலைவராக அவதாரம் எடுத்து இங்க வர்றாரு ஒழிய இந்த முறை வேற அதை தாண்டி எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்கள் பணித்தின இதயம் இனித்தது அப்படிங்கிற இது ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு உண்டுங்கிறது எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தைலாபுரத்துல இருந்து தைலம் போட்டுக்கிட்டு பாட்டாளி சொன்ன செய்தி. திரு பிரகாஷ், அமித்ஷா அடிக்கடி தமிழகம் வர்றாரு அப்படிங்கும்போது தமிழகம் ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஸ்டேட்டா, அதாவது 2026 தேர்தலை ரொம்ப சீரியஸா அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வருதா? ஏன்னா கேரளாவுக்கோ வங்கத்துக்கோ கூட அந்த கேலண்டர்ல வருது. ஸோ இது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க திரு பிரகாஷ்? ஐயோ வித்தாஸ் உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள். உங்களோட தான் இருக்கேன். எஸ், நன்றி ஹரி மற்றும் தந்தி டிவி நேயர்களுக்கும் என்னுடன் பங்கேற்பாளர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னா, அமித்ஷா அடிக்கடி வரட்டும் சார், அது வரதான் செய்வார். அவர் போன தேர்தலில் மோடி அடிக்கடி வந்த மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தமிழில் தான் கன்னடம் தோன்றிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்திலேருந்து தான் கன்னடம் தோன்றிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டு, சூர்யா, தேஜஸ்வி சூர்யா சொன்னாலும் ரைட்டு, அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா அதுக்கான விஷயம் இல்லை சார். இப்ப அவர் வர்றது, அவர் வரதான் செய்வார் சார். நிறைய விஷயங்களை அவரு முடிவு பண்ணணும் சார். இப்ப அவர் சொன்னார் இல்லைங்களா, குருமூர்த்தி சார் வந்தாரு, அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு, தைலாபுரத்துல ஒரு பச்சி தைலம் தேய்ச்சிக்கு சொல்லிச்சு, அதான் சொல்றாரு இல்லைங்களா நம்ம சேலம் மணிகண்டன். ரைட்டு சார். அவரு ஒரு அன்புமணி வந்ததையே பாக்கலையே சார். அவரு அன்புமணி வந்தாரான்னு சைவே துரைசாமி கிட்ட கேக்குறாரு. இதுதான் அவரு. ரைட்டுங்களா? ஏற்கனவே ஓபிஎஸ் தனியா கடை வச்சுக்கோ, தனியா லெட்டர் பேடு போட்டுக்கோ, தனியா இது பண்ணிக்கோ அப்படின்றத சொல்வாரு அமித்ஷா அப்படின்னா, அந்த ஓபிஎஸ் உருவாக்குன ஆளே குருமூர்த்தி தானே சார். அது எப்படி இவங்க எல்லாம் மறந்துட்டு பேசுறாங்க? ஜெயலலிதா இல்லையா சார்? ஓபிஎஸ் உருவாக்குன ஜெயலலிதா. ஓபிஎஸ் கட்சியில இருந்து உடைச்சது இவங்க தானே, பிஜேபி தானே, அதே குருமூர்த்தி தானே. இதே ரஜினி கிட்ட போட்ட வைத்தியம் சரியா வரல, அதனால தைலாபுரத்துல வைத்தியம் போட்டிருக்காரு. அறுவை சிகிச்சை பண்ணிக்காம 2 டாக்டர் ஓபனா பண்ணிக்கிட்டாங்க. என்னென்ன பேச்சு பாருங்க இவங்க. அது மாதிரி இந்த அமித்ஷா விசிட்ட பெருசா என்னுடைய கண்டென்ஷன் என்னன்னா, அமித்ஷா விசிட் இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அவரு நார்மலா ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு, மீனாட்சி அம்மனை பார்த்துட்டா சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பாரு. அதனால அவர் மீனாட்சி அம்மனை பார்க்க வராரு, அவ்வளவுதானே தவிர இது இப்போ எலெக்ஷன் இயர்லயே இன்னும் சிக்னிபிகண்டா பல டெவலப்மெண்ட் இருக்கு சார். பிஜேபி நேரடி கூட்டணி தான் எடப்பாடியோட வச்சிருக்கு. பிஜேபியோட இன்டைரக்ட் கூட்டணி எல்லாம் இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்கல்ல, விஜய், சீமான், இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய பேச வேண்டி இருக்கு. அதுக்காக கூட அவர் வரலாம். இல்லங்க, அவரும் சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க, பிஜேபியும் விஜயும் கொள்கை எதிரிகள் இல்லையா? எப்படி சேர முடியும்? உங்களுக்கு ஒரு விஷுவல் திங்கிங், அவருக்கு ஒரு விஷுவல் திங்கிங். அது ஆனா வரமாட்டார்ல விஜய், அது தெளிவா சொல்லிட்டார்ல சார். அவரு எந்த நடிகரும்
எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போதும் சரி, அவர் இன்கம் டாக்ஸ்க்காக தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி கொச்சப்படுத்த கூடாது இல்ல இல்லங்க, இன்கம் டாக்ஸ் ட்ரபிள் வந்து அவருக்கு இருக்கு. சொல்லுங்க, கருணாநிதி எதுக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சாரு நான் சொல்லட்டுமா? சர்க்காரியா கமிஷன்ல எங்க ஜெயிலுக்கு போயிருக்கோம் பயந்துகிட்டு கருணாநிதி 117 தொகுதி கொடுத்து கூட்டணி வச்சாரு. இல்ல ஓகே ஃபைன். நம்ம மறைந்த தலைவர்கள் ரெண்டு பேரோட கண்ணியத்தையும் நம்ம காத்து பேசுவோம். ஓகே. அதே மாதிரி நடிகர்களுக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனை என்பது இருக்கு. இப்ப கூடவே பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு அவர் கூட இருக்கிறவருக்கு இடி பிரச்சனையும் இருக்கு. எந்த கட்சிக்கு சார் இல்ல இடி பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, டிவிஎஸ்சி பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதிமுக இல்ல சார். அதிமுக யாருக்கு இடி இருக்கு சொல்லுங்க, ஒரு தலைவர் சொல்லுங்க. அதான் சொன்ன இன்கம் டாக்ஸ், இடி, டிவிஎஸ்சி, வீட்டுக்கு வீடு ஒரு பிரச்சனை. அப்படி எல்லாம் பார்த்தா எந்த கட்சி அரசியல் செய்ய முடியும் எலெக்ஷன்ல? அதனால சார் முதல்ல அவங்க ரஜினியை தேடினாங்க சார், பிஜேபி இதே குருமூர்த்தி வச்சு தேடினாங்க. ரஜினியோட ஃபார்முலா செட் ஆகல. ரஜினி ஃபெயிலியர் ஆனவுடனே அவங்க தேடின ஒரே சப்ஜெக்ட் வந்து விஜய் தான் சார். சோ அது இருக்கு சார். இப்போ சீமானை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபியுடைய ஃபார்முலா தான் ஆன்டி ஈவேரா. அதை வந்து அவர் எக்கோ பண்றாரு சார். பிஜேபி என்ன சொல்லுது? எல்லாரும் சேருவோங்குது. சீமான் நோங்கிறாரு, விஜய் நோங்கிறாரு. ஆனா நீங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க மேல பூத்துறீங்களே, அவங்க சாயம் பூசுறீங்களே, அது சரியா? ஓவைசி வந்து பிஜேபியோட சேரல சார். மாயாவதி பல சந்தர்ப்பங்கள்ல பிஜேபியோட சேரல. பட் அவங்க எல்லாம் ஓட்டு டிவைடரா இருந்திருக்காங்க. ஓவைசி வந்து இஸ்லாமிய ஓட்டுக்களை டிவைடரா இருக்காரு. இப்ப விஜய் வேஷம் போடுறது என்ன? இஸ்லாமிக் ஓட்டுகளை பெறுவதற்கான வேஷம் தானே. வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறது, இஃப்தார் நோம்புக்கு போறது எல்லாமே வந்து உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டுகளை பெறுவதுக்கு தானே. ஜோசப் விஜய்னு அவரு முதல்ல ஐடென்டிஃபை பண்ண பிஜேபி இன்னைக்கு அவரை யாருமே திட்டது இல்லையே. ஏடிஎம்கேவும் திட்டது இல்ல, பிஜேபியும் திட்டது இல்ல, பிஜேபியும் விமர்சிக்கிறது இல்ல, யாருமே அவங்க கூட்டணிக்கே கூப்பிடுறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கணும்ல. எந்த கட்சி எல்லாரும் ஓட்டு வேணும் தான் நினைக்கும். I have an issue with your audio. நான் அதை சரி பண்ணிட்டு மீண்டும் உங்கள்கிட்ட நான் விரிவாக நினைக்கிறேன். There is an issue with the audio. கார்த்திகேயன் சார், கடந்த அமித்ஷா விசிட் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். நீங்களும் நானும் லைவ்ல இணைந்த போது நிறைய பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம். அதை மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் பிரேக்கிங் நியூஸை இந்த விசிட்ல எதிர்பார்க்கலாமா? இல்லை திரு ஸ்ரீராம் சொன்னது போல, திரு மணிகண்டன் கருதியது போல வேற சில விஷயங்கள்லாம் செட்டில் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு தான் வராதுன்னு பார்க்கலாமா? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? இந்த லாஸ்ட் விசிட் அப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னத்த நாள் தான் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் போர்க்கொடி தூக்கி அன்புமணி அவர்களை வந்து பொறுப்பில் இருந்து நீக்கிறது அதெல்லாம் நடந்தது. நான் தான் தலைவர் என்ற அந்த டெக்ளரேஷன் எல்லாமே. கரெக்ட். ஸோ அது அன்றிலிருந்து இன்றைக்குள் வந்து என்ன பெருசாக மாற்றம் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்துருச்சோ, இல்லை இந்த திரு குருமூர்த்தி அவர்கள் விசிட்டுக்கு அப்புறமும் கூட இன்று சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டதா, திரு ராமதாஸ் அவர்கள் வந்து தயாராகிட்டாரா சமாதானத்துக்கு அப்படின்றதெல்லாம் அந்த முன்னேற்றம் வந்துட்டதா எனக்கு தெரியல. அதனால் மேடையில் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் போய் அலங்கரிப்பாரா? ஒருவேளை ஒரு பாமக ஒட்டுமொத்தமாக ஓரணியாக இருக்குமா, இல்லை ஒருவேளை தனித்து போய் அவர் மட்டும் போவாரா அப்படின்றதெல்லாம் பல சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா பெரிய மாற்றம் எனக்கு வந்து தென்படலை திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை மட்டுமே. நான் கூட்டணின்ற விஷயத்தை பேசல. திரு ராமதாஸ் அவர்கள் எனக்கு முன்பு பேசிய ஒருவர் கூட சொன்னார், திரு ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை இந்த அதிமுக பாஜக கூட்டணியை தவிர்த்து அவருக்கு பெரிய ஆப்ஷன் இன்னும் பெருசாக கிடையாது. அதனால் வேற எங்கேயும் போய் டிஎம்கேல சேர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி கூட எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் அவருக்கு கூட்டணி, அதே போல் ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து பாஜகவோட கூட்டணியை வைப்பதில் வந்து எந்த பெரிய ஒரு மன வருத்தம்லாம் இல்லை கிடையாது. கொள்கை ரீதியாக நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து இவ்வளோ எளிதாக இவ்வளோ ஏர்லியாக போய் வந்து அந்த கூட்டணியில் கமிட் ஆக வேண்டாம். பிளஸ் அந்த கட்சியினுடைய நீண்டகால நலன், அந்த கட்சியினுடைய இருப்பே வந்து ஒரு பல்வேறு கேள்விக்குறிகளுக்கு உள்ளாயிடுமோ அப்படின்ற அவருடைய சந்தேகங்களின் அடிப்படையில் தான் இந்த போர்க்கொடி. பிளஸ் அதை விட முக்கியம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், இது எல்லாவற்றினுடைய வெளிப்பாடு தான் இன்று பாமகவில் இருக்கக்கூடிய பிளவு. இது வந்து திரு அமித்ஷா அவர்களுடைய வருகையின் போது சரி செய்யப்பட்டு ஒரு தீர்வு ஏற்படும் என்று நான் எண்ணல. இது மிரக்கல் பாமகவுடைய லாங் டர்ம் பேட்டர்ன். அவங்க வந்து கூட்டணிகளை தேர்தல் நெருக்கத்துல தான் அவங்க முடிவு செய்யற வழக்கம் உண்டு. அதிமுக ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஒரு இணக்க உருவாகணும், கசப்பு உருவாச்சுங்கிறதுக்காக ஏர்லியா போயிருக்கலாம். இப்போ இனி கூட்டணியை உறுதி செய்யாத பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ அது போன்று முன்னையே கமிட்டார கம்பல் தேவையோ அவசியமோ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சோ அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கிறது ஒரு இயல்பான புரிதல். அதை தாண்டி ஒரு கூட்டணியை விரிவுபடுத்துறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் ஸ்கோப் அமித்ஷாவுக்கு பிஜேபிக்கு இருக்கா?
இல்லை நீங்கள் சொன்ன அந்த இயல்பான புரிதல் இருக்கு இல்லையா, அந்த புரிதலோடு தான் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் இருக்கிறார். பாமக இருக்க அந்த நிர்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அன்புமணி அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கான பதில் ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான பதில் வந்து திரு ராமதாஸ் அவர்களே சொன்னார். அன்புமணியும் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் என் காலை பிடித்து கதறி வந்து பாஜக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னதில் தான் அதற்கான பதில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்போது நீங்கள் பாமக அது நீங்கள் வழக்கம் போல் வந்து 11th hourல போய் கூட்டணி இறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் திரு ராமதாஸ் அவர்களுடைய எண்ணம். அதுவும் கூட்டணி வந்து அதிமுகவோடு ஒரு உடன்படிக்கை தான் அவர்கள் தான் பிரதானமாக தீர்மானிக்க வேண்டும் என்ற நிலையில் தான் அவர் அப்படி நகர்றார். ஆனால் நீங்கள் பொதுவாக இந்த விசிட்டில் இதுவரை எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் எல்லாம் பேசினதும் சரி, நபர்கள் பேசினதுலையும் சரி, இப்போது நம்ம இந்த நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வைத்து பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக புரிகிறது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரிய ஒரு போதாமை இருக்கிறது. நண்பர்களே ஒப்புக்கொள்கிறார், தேர் நாட் பேட்டில் ரெடி. நாளைக்கு தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணி தான் இந்தியா பிளாக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி போதாமை இருக்கு. நம்ம சென்ற முறை ஒரு நிகழ்ச்சியில கூட நானும் நீங்களும் பேசும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், அதிமுக பாஜக கூட்டணியுடைய போதாமையை வந்து அந்த கூட்டணி முடிவுற்று இறுதி செய்யப்பட்டு ஒரு சில நாட்களிலேயே திரு நயினார் நாகேந்திரனோ இல்ல அதிமுக தலைவர்களோ அப்பவே அப்பட்டமாக வெளிப்படுத்தினார்கள், விஜய் வருவார், இப்ப வருவார், இல்ல 10 மாதத்தில் வருவார் அப்படின்ற பேச்சுக்கள். என்னன்னா இந்த கூட்டணி வந்து திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு அதிமுக பாஜக மட்டும் போதாது, அவர்களுக்கு அந்த பலம் இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒன்று அந்த கூட்டணி வந்து அடிப்படையில் வந்து கிரவுண்ட் லெவலில் ஜெல் ஆயிருக்கிறதுல பெரிய சந்தேகம். அதையும் தாண்டி வந்து அந்த மொமெண்டம் இன்னும் வந்து கிரியேட் ஆகலை அதிமுக பாஜக மட்டும் சேர்வதில். ஸோ அவர்களுக்கு மேலும் வந்து பார்ட்னர்ஸ் தேவைப்படுது. அது விஜயா இருக்கலாம், இல்லை ராமதாஸா இருக்கலாம், அதே போல வந்து திரு தேமுதிகவா கூட இருக்கலாம், யாராக கூட இருக்கலாம். ஆனா இது எல்லாவற்றையும் வந்து முடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து அதிமுகவுக்கு இருக்கா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அணி ஒரு ஆப்ஷன். இட் இஸ் ஈவன் ஆன் விஜய் ஸ்டேபிள். திரு பிரகாஷ் அதை சொல்றாரு, திரு ஸ்ரீராம் சொல்றாரு, மணிகண்டன் அதை ஹோப் பண்ணலாம். பட் விஜய்க்கு அது ஆப்ஷனா இல்ல? அந்த क्वेश्चन will arise if he is in a position to choose. அவருக்கு அந்த ஒரு தேர்வை வந்து செய்வதற்கான ஒரு நிலையில் அவர் இருந்தால் அந்த முடிவெல்லாம் எடுக்கலாம். இந்த கூட்டணிக்கு போனால் நமக்கான பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு முன்பு பேசி யாரோ கூட சொன்னாங்க எப்படி வந்து கூட்டணின்னு. இப்போ ஒரு சிம்பிளான உதாரணம், 2 மாதங்களுக்கு மேலே இருக்கும், அதற்கு இல்லை 3 மாதங்கள் வச்சுக்கோங்க, செத்தாலும் பாஜகவோட கூட்டணி இல்லை, இறுதி என்று எந்த நாளும் பாஜகவோட கூட்டணி இல்லை. பாஜகவால் தான் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் சந்திக்காத தோல்வியை வந்து நான் சந்திச்ச ராயபுரத்துலன்னு ஜெயக்குமார்லாம் சொன்னாங்க இல்லையா. ஒரே மாதத்தில் ஒரு சில நாட்களில் ஒரு டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் எப்படி வந்து காட்சிகள் மாறுச்சு, இப்படி நாங்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து இறுதி செஞ்சுட்டோன்ற எப்படி திங்ஸ் அன்ஃபோல்ட் ஆச்சு. அதாவது ஆட்சியில் இருந்த கட்சி ஆட்சியில் அடுத்து இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக, பிரதான வாய்ப்பு இருப்பதாக, திமுகவுக்கு பிரதானமாக சவாலாக இருக்கக்கூடிய கட்சி அதிமுக. அவர்களுடைய நிலை இது இருக்கும் பொழுது புதிதாக கட்சி தொடங்கி கூடியிருக்கவர் ஒரு விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹிஸ் பாப்புலாரிட்டி அதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் வந்து அவ்வளவு எளிதாக வந்து பிஜேபி பிரஷர் எல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது. நீங்க இது இயல்பா நடக்கக்கூடிய ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நான் சொல்லல. பட் அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கும்ல. கடைசி நிகழ்ச்சியில கூட ஒரு பிஜேபி விமர்சனத்தை தூவிட்டு தான் போறார். அப்படி அதுக்கு ஒரு ப்ரொபென்சிட்டியோ அதை கன்சிடர் பண்ணக்கூடியவர் அதுல தீவிரம் ஏன் காட்டணும்? இல்ல நான் மறுக்கல. அவர் கொள்கை எதிரின்னு வந்து பாஜகவை டிக்ளேர் பண்ணிட்டார். அதற்கு காரணம் இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமகால அரசியல் சூழல், மக்களுடைய எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் விஜய் ஒரு முடிவெடுக்கிறார். ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பிரதானமாக எதிர்க்கணும், அப்பொழுதுதான் நம்மை முன்னிறுத்த முடியும். அடுத்தது கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்த்து நிற்பதுதான் வந்து நம்மளுடைய நீண்டகால வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற கண்டியூசிவா இருக்கணும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப பாஜகவை வந்து எப்படி வந்து அந்த டிசிஷனை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றது தான். நீங்க இப்போ மித்த கட்சிகள் கூட சொல்லலாம் எங்களுக்கு கொள்கை ரீதியா பல பிரச்சனைகள் இருக்குன்னு. ஆனா என்ன அடிப்படையில் வந்து திரு நயினார் நாகேந்திரன் 10 மாதத்தில் முடிவெடுப்பார்னு சொல்றார், இல்ல விஜயோடைய விமர்சனத்தை தவிர்ப்பதற்கான அதுலதான் நீங்க வந்து அது சூட்சமே அங்கதான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் விஜய் வந்து பை ஹூக் ஆர் க்ரூக் நீங்கள் வந்து ஒரு மிரட்டியோ இல்லை வந்து அவரை வந்து கெஞ்சியோ இல்ல வந்து சமரசமா பேசுவதை மூலமா ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக விஜய் ஒரு சைடோட ஹோப்பா இருக்குல்ல, நம்பிக்கை பாஜக தரப்பு. நயினார் வந்து சீமான் மேல கூட வச்சிருந்தார், பிஜேபி தரப்பு சீமான் மேல கூட வச்சிருந்தாங்க. ஆனா சீமான் ரொம்ப திட்டவட்டமா இல்லங்க, வாய்ப்பே இல்லை அப்படின்னு திட்டவட்டமா மறுத்துட்டார். அப்கோர்ஸ் இன்னைக்கு அவங்க சீமானை கூப்பிடுறது இல்லை அப்படிங்கறத பார்க்கணும். அது போல விஜய் அவங்க ஹோப் பண்ணலாம், விஜய் அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம் இல்லையா, அது கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா. நான் இந்த கேள்வி அப்படி நான் மணிகண்டன் த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன். திரு மணிகண்டன், விஜய் வரவர் நீ இன்னும் நம்புறீங்களா? ஒன் வே ஆர் தி அதர்?
நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு நிமிஷத்துல நான் வரேங்க. அதுக்கு முன்னாடி கார்த்திகேயன் நேரடியா ஒரு கேள்வி கேட்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண விமர்சனத்தை சொன்னாரு. 2011 கூடா நட்பு கேடாய் முடியும், என் மகளை சிறையில் அடைத்தவர்களோடு மன்னிப்பேனா திரும்பி பார்ப்பேனான்னு சொல்லிட்டு அறிவாலயத்துக்கு 3வது ஃப்ளோர்ல சிபிஐ ரெய்டு விட்ட உடனே 63 நாயன்மார்களுக்கு கொடுப்பதை போல கொடுத்திருக்கிறேன்னு சீட்டை வாங்கி கலைஞர் பயந்துகிட்டு கொடுத்தார. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி போல திமுக எப்படி மோடி எதிர்ப்புங்கிற ஒற்றை புள்ளியில யாரை வேணாலும் சேர்த்துறீங்களோ அந்த மாதிரி திராவக எதிர்ப்பு, திராவக மாடல் எதிர்ப்பு நாயகன் ஸ்டாலின் அரபிக்கடலில் தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிற அந்த இதுலதான் ஒற்றை இதுல யாரையும் கடலெல்லாம் தூக்கி கவனமா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க ப்ளீஸ். சரி, ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணுங்கிறதுக்கு இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் நான் முடிச்சிடுறேன். மலேசியா, சிங்கப்பூர், பாகிஸ்தான், சீனா இதை தவிர எந்த இதோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறேங்கிற இதுல இருக்கிறான் சார். அவரு திருப்பி விட்டு சொல்றாரு சார், பாமக கடைசி நேர பேர வலிமைக்காக காத்திருக்குதுங்கிறாரு. எங்க சார் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது? நான் கேட்கிறேன், டிஎம்கேவில் அங்க க்ளோஸ், அங்க வந்து ஏற்கனவே விசிகா இருக்கிறாங்க. ஒருவேளை மருத்துவ டாக்டர் அங்க போற டாக்டர் வெளியே போயிடுவார். சோ அங்க வாய்ப்பு இல்லை சார். டிவிகேவுக்கு எப்படி சார் அவங்க போவாங்க சொல்லுங்க சார். விஜய் வருகையால் பாமக விசிகாவிற்கு ஒரு கடுமையான சேதாரம் ஏற்படும் நிறைய அரசியல் நிபுணர்கள் சொல்றப்ப ராமதாஸ் அவர்கள் தானே வலிந்து போய் தன்னுடைய கழுத்தை கொண்டு போய் டிவி கேட்ட கொடுப்பாரா? இல்ல தடுக்கிறதுக்கு கூட்டணி வச்சா தடுக்கலாம்ல. அவங்க தான் த்ரெட்னா அவங்க கூட கூட்டணி வைக்கிறது அந்த டேமேஜ் தடுக்கலாம்ல. தட் கேன் ஆல்சோ பி a strategy இல்ல. எப்படி கரைஞ்சு போயிடுமே, கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி கரைஞ்சு போயிடுமே. அது ஒண்ணுங்க. டாக்டருங்க 2 பேத்துக்குமே இந்த நடிகர்களை பார்த்தா ஆஸ்துமா, அலர்ஜி, தும்மல், இருமல் இருக்குது. இதெல்லாம் பழைய காலம் இல்ல சார். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க, விஜய் ஒரு அன்டெஸ்ட் என்னங்க, அது பழைய காலம் இல்ல. இப்ப யாரையும் எதிர்க்கிறது இல்லையே விஜய் உட்பட. இல்ல அது வரும். விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். இதுக்கெல்லாம் மேல நேத்து பிறந்த கட்சி டிவிகேவோட ஒரு 40 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி சார் போய் கூட்டணி வைப்பாங்க? அது ஒண்ணு. மாற்றம் முன்னேற்றம் அதிமுக சார், அதிமுக பாரம்பரிய கட்சி, 50 ஆண்டுகள் ஆண்ட கட்சி சார். அவங்களோட இருக்கிறதுக்கும் அன்டெஸ்டட் நேத்து பிறந்த பிள்ளையோட போய் ஒரு 40 வயசு இல்ல சார். அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க ஆசைப்படலையா? மூத்த கட்சி இல்ல. அதிமுக விஜயோட கூட்டணி வைக்க ஆசைப்படலையா? அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக இன்னமும் விஜய ஹோப் பண்ணலையா? அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் சார். அது வந்து 2011 எப்படி திரு கருணாநிதி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு வரலாற்றில் 3வது இடத்துக்கு போனாரோ அந்த அளவுக்கு ஒரு தோல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன போர்ஸை கூட விடக்கூடாது. அதுல ஒண்ணு சொல்ற நல்ல பாயிண்ட் தொட்டிங்க. விஜய் வருவார்னு சில அதிமுக நண்பர்கள் எதிர்பார்க்கிறது உண்மைதான். என்னுடைய பார்வை நிச்சயமா வரமாட்டார். வந்தா அது நல்லதுக்கு இல்ல. விஜய் தனியா தான் நிக்கணும். தமிழக அரசியலில் கிட்டத்தட்ட முதன் முறையாக ஒரு பிரபலமான சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் வந்து உருவெடுத்திருக்கிறார். திமுகவிற்கு பல்கா போயிட்டு இருக்கிற சிறுபான்மை ஓட்டுகள், இஸ்லாமிய ஓட்டுகள், தான் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாய ஓட்டுகள் சார் அதிமுக கூட்டணிக்கு வராது சார். பிஜேபி இருக்கிறதுனால வராது. செல்லாத ஓட்டா போச்சுன்னா அது அதிமுக நல்லது தானே. திரு கார்த்திகேயன் then மிஸ்டர் பிரகாஷ். திரு கார்த்திகேயன் ரொம்ப சுருக்குமா? நான் திரு பிரகாஷ் ஒரு நிர்மா போல. எஸ் திரு கார்த்திகேயன். இல்ல, அவர் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். நான் தான் 2011ல நீ அவர் வந்து 63 சீட்டை பத்தி பேசுறாரு. அப்ப காங்கிரஸ் கூட்டணியில தொடர்ந்துட்டு இருந்துச்சு. 2013 மார்ச்ல தான் வந்து கலைஞர் கூட்டணியை உடைச்சிட்டு வெளியில வராரு. அது நம்ம பலசை விட்டுருங்க. நான் சொல்றது தவறான தகவலை சொல்லக்கூடாது. இல்ல கூட்டணி இல்லன்னா அறிவிக்கல. கூட்டணி இல்லன்னா இல்லங்க, அமைச்சரவையிலே இருந்தாங்க. இல்லாம தப்பான தகவல் சொல்றீங்க. 2013 மார்ச் இல்ல சார். நீங்க 2013 தவறான விஷயத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. 2013 மார்ச்ல தாங்க கூட்டணி உடைந்தது. மார்ச் 20ஆம் தேதி. ஆமா ஆமா. அதுக்கு முன்பு கூட்டணி முறிக்கலைங்க. முதல்ல திருப்பி படிச்சுட்டு வாங்க. அவங்க நடுவுல வந்து எனக்கு தெரிஞ்சு 2011 உள்ளாட்சி தேர்தலில் சேர்ந்து போட்டு பட்டாசு வெடிச்சாங்க. 2G வழக்குல ராஜாவும் கனிமொழியும் கைது செய்யப்பட்ட போது கூட்டணியை முறிச்சா இல்ல 10 நாள்ல 15 நாள்ல திரும்ப வந்து சார் மத்திய அமைச்சரவையில இருந்தாங்களே சார். அப்புறம் மத்திய அமைச்சரவையில இருந்தாங்களே சார். அமைச்சரவையில 2013 வரைக்கும் தொடர்ந்தாங்க. தவறான தகவல் சொல்லாதீங்க. சரி விடுங்க, லெட்ஸ் கெட் பியாண்ட் தட். அதுக்கு அப்புறம் வந்து நீங்க இப்ப ஒரு தொடர்ந்து சொல்றாரு சார். எப்படி சார் மத்திய அமைச்சரவையில வந்து கூட்டணியை முறிக்க முடியும்?
மத்திய அமைச்சரவையில் இருந்தாங்க, கூட்டணி எல்லாம் அழகிரி மத்திய அமைச்சரா இருந்தாரு. 13 மார்ச்ல தான் கூட்டணி உடைஞ்சது. தேர்தலுக்கு ஒரு வருடம் முன்பு வந்து கலைஞர் அவர்கள் வந்து திமுக வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்தாங்க. எதுக்கு சார் சொன்னார் கூடா நட்பு கேடாய் முடியும்? சார் கூடா நட்பு கேடாய் முடியும்னு 2013ல சொன்னார் சார். 2013ல சொன்னார் சார். 13க்கு 14க்கு இடையில சொன்னார் சார். 2011ல கூட்டணியில தான் இருந்தாங்க. அமைச்சரவையில் இருக்கும் பொழுதுதான் 63 சீட் கொடுக்கப்பட்டது. அப்ப இதே பாமக, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணியில் இருந்தாங்க. இடதுசாரிகளும் விஜயகாந்த் வந்து அதிமுகவோடு அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணியில் இருந்தாங்க. 2013ல தான் இந்தியா யூபிஏ விட்டு திமுக வெளியில வந்தது. எக்ஸாக்ட்லி, தட் இஸ் ட்ரூ. ஓகே, ஒரு இடைவெளி கடத்தணும். விஜய பத்தி ஒரு திருப்பி ஓகே, எஸ், ஃபினிஷ் யுவர் பாயிண்ட். இல்ல, இவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு வந்து விஜயை வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸை நம்பி எப்படி பாமக போறோம். அப்புறம் அது எதற்காக ஒரு அன்டெஸ்டட் ஒரு 40 ஆண்டுகள் பாரம்பரிய பாமக நம்பி போகும்னா, எதற்காக வந்து இந்தியாவை ஆளக்கூடிய பாஜகவும் 50 ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள இந்த தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்டதாக சொல்லக்கூடிய அதிமுக, அந்த கிளைம் வைக்கக்கூடிய அதிமுக எதற்காக விஜய் வருவார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது? அப்ப அந்த பலவீனத்தை வந்து நீங்க ஓனப் பண்ணணும் இல்லையா? முக்கியமான விஷயம், இதுல சிம்பிளான விஷயம் என்னன்னா, அதாவது பார்ட்டியோட ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அது பாமக இருக்கக்கூடிய பூசலா இருந்தாலும் சரி, இல்ல ஓபிஎஸ் என்னவாக வேண்டுமா இருந்தாலும் சரி, இல்ல இந்த கூட்டணிக்கு யார் வர வேண்டும் வரணும் என்பதை தீர்மானிப்பதானாலும் சரி, இது வந்து பாஜகவினுடைய கையில் இருக்கிறதுன்றதான் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். பாஜக தான் தீர்மானிக்குது அதிமுகவை எப்பொழுது கூட்டணி பாஜக இருக்கு, அதிமுக இல்லைங்கிறாரு திருமணிகண்டன். ரொம்ப சுருக்கமா தென் விரிவான திரு பிரகாஷ் போனா not gone to my apologize. திரு மணிகண்டன் 10 seconds. ஒண்ணு இல்லைங்க, முதல் சிட்டிங்ல மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ 2029 ஃபார் பிஜேபின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, மத்தியில் அதிகாரத்தோட இருக்கிறாங்க, சில விஷயங்களை அவங்க டீல் பண்றாங்க. பேக் சீட் டிரைவிங்லாம் இதுல கிடையவே கிடையாது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். பிரகாஷ் சார், மேலும் கட்சிகள் விரைவா என்டிஏல கமிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், என்டிஏல வந்து 2-3 விஷயங்கள் இன்னும் முடிவு பண்ண முடியாமல் இருக்காங்க சார். ஒன்று வந்து 2 பேரும் விவரித்த, அமித்ஷாவும் எடப்பாடியும் விவரித்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பி இன்னைக்கு வரைக்கும் முடிவு பண்ணல. 2வது, அமித்ஷா சொன்ன கூட்டணி ஆட்சி, எடப்பாடி அதை மறுத்த கூட்டணி ஆட்சி, இந்த 2 முடிவு பண்ணல சார். சப்போஸ் விஜயை வந்து அகாமடேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு இவங்க வராங்கன்னா, கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக இவங்க வந்து முடிவு பண்ணோம். ஏன்னா சீட்டுகள் வந்து மிக மிக குறைவாக இருக்கும். விஜய்க்கும் சீட்டு கொடுத்தா அதிமுகவும் பாஜகவும் சீட்டு குறைவாக நிற்கும். அது வந்து அடுத்தது வந்து அமையக்கூடிய ஆட்சி வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி போவதாக இருந்தால் தான் விஜய், சீமான் இவங்க எல்லாரையும் கொண்டு வர முடியும். விஜய்க்கு ஏற்கனவே துணை முதல்வர் கொடுப்பதாக அதிமுக பேசியது என செய்திகள் பெரிதாக வெளியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து கூட்டணி ஆட்சி சம்பந்தமாக முடிவு பண்ணும். பாஜகவோடு கூட்டணி அப்படின்னு வரும்போது, கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோடு கூட்டணிக்கு விஜய் கட்சி ஒருவேளை வருமானால், அங்கு வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லாமல் இந்த 2 கட்சிகளையுமே இணைக்க முடியாது. அது அப்படி இல்லைன்னா ஒரு டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ வந்து இப்போ சொன்னார் இல்லையா மணிகண்டன், நீ வந்து முஸ்லீம் வாக்குகளை பிரித்து எடுத்துகிட்டு போ ஓவைசி மாதிரி, அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். சீமான் வந்து தமிழ் விரோத வாக்குகளை வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி, தமிழ் இன வாக்குகளை பிரித்து எடுத்துகிட்டு போ திமுக கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சீமானையும், முஸ்லீம் வாக்குகளை பிரிப்பதற்காக விஜயையும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் கூட்டணி ஆட்சி என்ற ஒரு கான்செப்டும் காமன் மினிமம் ப்ரோக்ராமும் இல்லாமல் அதிமுகவால் முன்னே போக முடியாது சார். வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன். ஸ்ரீராம் அவர் சொல்றது போல இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவர் சொன்னார், அது அறிவிச்சிருக்காங்க, அது செயல் வடிவம் பெறணும். இன்னமும் கூட அயன் அவுட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கூட்டணி ஆட்சியா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறார், பாஜக அதுல வந்து அது ஒரு கிரே ஏரியாவா பாக்குது. அதெல்லாம் அயன் அவுட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களா பார்க்கலையா? போல திரு விஜய், சீமான் பத்தின அவரோட அப்சர்வேஷன் பத்தி உங்களுடைய பார்வைகள் சார்? கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை வந்து இது முன்னாடியே யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க சார். கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு ரிசல்ட்டை பொறுத்து தான் அந்த ஒரு முடிவு வருமே தவிர, அதற்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி என்று பாஜகவும் பிரகடனப்படுத்தவில்லை. அமித்ஷா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் போதே ரொம்ப கிளியரா சொன்னார். அப்கோர்ஸ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருந்தது. அவர் சொன்னது ஹம் சர்க்கார் பனாயேங்கே, அதாவது
என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்படும் தான் சொன்னாரே தவிர இது கூட்டணி ஆட்சி என்று சொல்லப்படவில்லை. ஸ்பெசிஃபிக்கா பதில் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, யார் யாருக்கு அமைச்சரவையில் இடம் அப்படிங்கும்போது அது கூட்டணி ஆட்சியில் தானே அது வருது. அது வந்து ஒரு தனி ஆட்சி வழக்கமா தமிழ்நாட்டில் தொடர்றது போல ஒரு கட்சி ஆட்சி அப்படின்னா அதுக்கான இடமே இல்லையே. That doesn't arise. சப்சிக்வெண்ட் ரெஸ்பான்ஸ்ல அமித்ஷா அவர்களே அந்த இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடியும் போது என்ன சொன்னது, அதை எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம் தான் சொன்னார். அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு சப்போஸ் ஒரு கூட்டணியாக தான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து அதிமுக ஒரு செட்டில்டு மேட்டரா பாக்குது. நீங்க தம்பிதுரை எல்லாம் பேசினதை பார்த்திருப்பீங்க. எப்படி ரிசல்ட் வந்தாலும் அதிமுகவுடைய தனி ஆட்சிங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட பேட்டர்ன்ங்கிறாங்க. அங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குதானே ரெண்டு பேருக்கும். அப்படி இல்லைங்க. நீங்க அப்போ என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் வருதோ அதை பொறுத்து தான் டிசிஷன் இருக்கும். அதை நீங்க இப்ப வந்து செட்டில்டு மேட்டர் நாங்க மைனாரிட்டி ஆட்சியா இருந்தாலும் நம்ம அமைப்போம்ன்றத அப்ப வந்து நிர்பந்தத்தின் பேர்ல வந்து கூட்டணி ஆட்சி அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இப்போதுக்கு அதை ஒரு டிமாண்டாக பாஜக வைக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அண்ட் வேற எந்த கட்சியுமே கூட்டணி ஆட்சி இருந்தால்தான் நாங்க வருவோம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எதுவுமே இல்லை. அது எப்போதுமே வந்து தேர்தல் முடிவுக்கு பிற்பாடுதான் அந்த ஒரு நிர்பந்தம் வரலாம். பாமக ஏன் கோராது? டாக்டர் அன்புமணி போன எலெக்ஷன்லயே சொன்னார் 26ங்கிறது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னார். ஏன் பாமக கோராது? அது சார் அவங்க எந்த கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு ஹரி. இதை வந்து நீங்க வந்து அது இருந்தாதான் வருவேன். பாமகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாமக தேமுதிக இவர்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேமுதிகவாவது ஒரு திமுக கூட ஒரு பேச்சுவார்த்தை என்று நடத்தக்கூடிய இடத்துல இருந்தாலும் கூட பாமகனுடைய ஆப்ஷன் என்ன இருக்கு? தனியாக சென்றால் என்றால் அவர்கள் காணா போயிடுவாங்க. சேலம் மணிகண்டன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா விஜயோட கூட்டணி வைப்போம் அப்படி என்று சொன்னாலும் வந்து அவர்களுக்கு அது ஒவ்வாத கூட்டணியாக தான். அப்போ அவர் அதிமுக கூட்டணியோடு தான் வர வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க. அதனால வந்து இன்னும் 3 மாசத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. சேலம் மணிகண்டன் இன்னொரு பாயிண்டையும் சொன்னார். நீங்க சிரிச்சீங்க. சோ நான் உங்களோட வியூஸையும் பெறணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து நயினார் நாகேந்திரனோட தலைமையை வலுப்படுத்து அப்படின்னு அங்க குறிப்பா அட்லீஸ்ட் இந்த இணைய ஸ்பேஸ்லயாவது உள்ளே கூட அங்க அந்த கட்சியில சில சலசலப்புகள்லாம் பார்க்கிறோம். அதுவும் கூட அதை டீல் பண்றதும் அமித்ஷாவுடைய அஜெண்டாவா? ஐ திங்க் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். பார்த்து பதில் சொல்லுங்க, சூதானமா பதில் சொல்லுங்க சார். கட்சிக்குள்ள எனக்கு எந்த பிரச்சனை இருப்பதாகவும் தெரியவில்லை. கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலையை வந்து ஒதுக்கி விட்டார்கள், அதனால வந்து ஒரு கோபம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு வார் ரூம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தங்கள் நிறைய அந்த விஷயங்கள்லாம் நிறைய பொது வெளியிலேயே வருது. இன்ஃபேக்ட் என்னையோ இல்லை நண்பர்கள் JVC ஸ்ரீராம், கோலாகலா ஸ்ரீனிவாஸ் போன்றவர்களையோ கூட எடப்பாடி பழனிசாமிகிட்ட காசை வாங்கிட்டு தான் நாங்கெல்லாம் வந்து இந்த கூட்டணி அமையணும் என்று சொன்னதாக எங்க மேலாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது வந்து அதெல்லாம் வந்து ஒரு இம்மெச்சூர்ட் ஆக்ட்னு தான் நான் பாக்குறேனே தவிர அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பாஜகவும் இல்லை, அதிமுக என்ற கட்சியும் இல்லை, என்ன போன்ற நான் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. அதனால அந்த ஒரு விஷயத்தை அமித்ஷா அவர்களும் செட்டரேட் பண்ண முடியாது. அவர் வேணா சொல்லலாம், அண்ணாமலையிட்ட சொல்லி அப்பா நீ வேணா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு, உன்னுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் நீ வந்து அசுவாசப்படுத்த அவர்களை, அப்படி வேணா ஒரு அறிவுரை சொல்லலாம். அதை சொல்றதுக்கு சென்னை வந்துதான் சொல்லணும்ன்றது இல்ல, அதை வந்து அவர் வந்து டெல்லியில இருந்தே சொல்லலாம். அதனால அதுல ஒரு பிரச்சனை இல்லை. இது அந்த அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அபிலாஷை, இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில 2014 2024ல இவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கினாங்க, ஒரு எழுச்சி இருந்தது, அது இப்ப அடங்கி போயிடுது என்று பார்க்கிறார்கள். நானும் அப்படி பார்க்கிறேன். அதாவது என்ன, நயினார் நாகேந்திரன் வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யற, கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் போது கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறது தெரியறது. அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல பல இடங்கள்ல அவர் வந்து அந்த ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கார். கட்சியை வலுப்படுத்துறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கே தவிர ஒரு வைப்ரண்ட் இந்த பிரஸ் ஸ்டேட்மெண்ட் பாலிடிக்ஸோ இல்ல சோசியல் மீடியா பாலிடிக்ஸோ அந்த மாதிரியான நடக்கவில்லை. ஆனால் அத டிரைவிங் சீட்ல இருக்கிற அதிமுக விட்டுட்டாங்களோ, ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணதோ பாஜக as a strategy. அங்கதான் வரேன். அதிமுக அது எடுக்கல. அதுதான் நான் வந்து அதனால தான் சொன்னேன் they are not yet ready அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக இன்னும் 4 ஆண்டுகளாக என்ன எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூறாவளியான ஒரு பிரச்சாரம், அந்த சூடு பிடிக்க வேண்டும். நான் ஏன் சொல்றேன்னா இன்னும் 1 வருஷம் இருக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணா போதும் அப்படி என்ற இடத்தில் இருக்க வேண்டியது தேவையற்ற ஒரு விஷயம்.
நான் எப்போதுமே அடுத்த 3 மாதத்துல எலெக்ஷன் நடந்தா எப்படி வேலை செய்வோமோ அந்த மாதிரி அது கோல் போஸ்ட் மாறிக்கிட்டே போகும். 3 மாதம் ரெடியா இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறீங்க. பேட்டில் ரெடியா நீங்க இருக்கணும். ஏனால் திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை அதை வளர்க்கணும், கன்வெர்ட் பண்ண வேண்டும் என்பதுதான் ஒரு அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய வேலையை தவிர தேர்தல் போது பார்த்துக்கலாம் அப்படி என்பது இருக்க முடியாது. இது இறுதி சுற்று. எல்லாருடைய இறுதியான ஒரு நிமிட கருத்தை பதிவு செய்ய நினைக்கிறேன். திரு பிரகாஷ் தொடங்கி. திரு பிரகாஷ், இது கூட்டணியை வலுப்படுத்தும் நினைக்கிறீங்களா இந்த விசிட்? அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கலாமா? இல்லை, இந்த கூட்டணி இன்னும் ஜெல்லாவில், இந்த கூட்டணி இன்னும் ஃப்ரெஜைலாக தான் இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாமக உட்பட அனைத்து கட்சிகளும் ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இது முதல்ல இது ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கே இன்னும் ஜான்வரி வாக்கில் ஆகும். இன்னும் வாக்கு சாவடி முகவர்களையே எந்த கட்சியுமே இதை ஃபைனலைஸ் பண்ணல. இதில் முன்னணியில் இருக்கிறது திமுக தான். திமுக தன்னுடைய திட்டங்களை வெகு வேகமாக வகுத்துக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்க. கூட்டணியை இன்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட்டணியும் ஜெல்லாவில் இவங்களால மற்ற கட்சிகளை இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குது. ஆசை தான் இருக்குது தாசில் பண்ணுறதுக்கு, அதிர்ஷ்டம் வேற எதுக்கோ இருக்குன்ற மாதிரி தான் அதிமுக கூட்டணி என்பது இருக்கிறது. திரு சேலம் மணிகண்டன், இறுதியான கருத்து ரொம்ப சுருக்குமா? 1 minute. கூட்டணி என்னைக்கு திரு அமித்ஷா பழனிசாமி அவர்கள் 2 பேர் முன்னிலை ஏற்பட்டதோ அன்னைக்கே நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி 2 கட்சி தொண்டர்களும் உற்சாகமா பணியாற்ற தொடங்கிட்டாங்க. சில பேருடைய கற்பனை பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ் எல்லாம் சொன்ன கருணாநிதி பின்னாளில் அதே பாஜகவுடைய கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தொக்கி நிக்குதுங்க. மதுரை வரும் வாழும் கே ஷா அமித்ஷா அவர்கிட்ட தயவு பண்ணி நம்ம தந்தி டிவி நிருபரை அனுப்பிச்சு அடுத்து ஆட்சி அமைத்தால் அதிமுகவின் தனி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேளுங்க. அமித்ஷா அதுக்கு பதில் சொல்லுவாருங்க. நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் தெளிவா புரிந்து கொண்ட மக்கள் வீட்டு பிரச்சனைக்காக ஸ்டாலினை ரோட்டுக்கு அனுப்புவார்கள். திரு கார்த்திகேயன், இறுதி கருத்து. அதாவது இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தலைமை தாங்கக்கூடியதாக சொல்லக்கூடிய அதிமுக ஆட்சி அமைக்கும் பொழுது அது கூட்டணி ஆட்சியாக இருக்குமா இல்லை தனித்த ஆட்சியாக இருக்குமா என்பதை அதில் ஜூனியர் பார்ட்னராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தான் முடிவு செய்வார். பாஜக தான் தீர்மானிக்கும் என்பதை இதிலிருந்தே புலப்படும். இன்னொன்று எப்படின்னா அதுதான் நான் சொல்றேன், அதை தீர்மானிக்க வேண்டியது கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி. இப்ப 2026 திமுக தலைமையிலான கூட்டணியில அந்த கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்றது இல்லையே. ஒரு தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படின்ற ஒரு பேச்சு வரும்பொழுது கூட திமுக தான் கூட்டணிக்கு தலைமை, அவர்கள் முடிவெடுப்பார்கள் செல்வ பிறந்தகையும் சொல்கிறார், திருமாவளவன் அவர்களும் சொல்கிறார். இங்க கூட்டணி ஆட்சி வருமா, இல்ல கூட்டணிக்கு யார் வருவாங்க, இல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில பிளவு இருக்கு, இல்ல ஒரு மனக்கசப்பு இருக்கு, அதை சரி செய்யணும் அந்த அனிமாசிட்டினா கூட அமித்ஷா டெல்லியிலிருந்து வரும்போது நடக்குமா? அமித்ஷா இடம் கேட்க வேண்டும். எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல ரிமோட் கண்ட்ரோல்ல பிஜேபி தான் இருக்கு. So பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே இல்ல டிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் பிஜேபி அலையன்ஸ் தான். எனக்கு முன்பு பேசிய ஒருவர் கூட சொன்னார், என்டிஏ ஆட்சி அமைக்கணும் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார். நீங்க அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட வச்சு கேள்வி கேட்டீங்க. அப்ப இப்ப வரைக்கும் கூட என்டிஏன்றதை தானே வலியுறுத்திட்டே இருக்காங்க பாஜக. சோ இது ஒரு பாஜகவுடைய கூட்டணியாக தான் இது போயிட்டு இருக்கு. இதுல எப்படியாவது ஒரு டீம் ஆஃப் ரைவல்ஸ்ங்க. விஜய் கொள்கை எதிரின்னு சொல்றாரு, ஆனா வந்து விடுவார். அதே போல சீமானும் பாஜக எதிர்ப்புல ரொம்ப தெளிவா இருக்காரு, ஆனா அவரும் விடுவார். எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக திமுக எதிர்ப்பு மட்டும் இருக்கும். இவர்கள் வேற எதுவுமே இருக்காது. இவர்களுக்கு 1000 மனக்கசப்பாக ஒரு டீம் ஆஃப் ரைவல்ஸ், பல முரண்கள் இருக்கக்கூடிய எதிரிகள் சேரக்கூடிய கூட்டணியை உருவாக்க எத்தனிக்கிறார்கள். Thank you. திரு ஸ்ரீராம், you have the last word. ரொம்ப சுருக்கமா. ஏன் சார், நாட்டளவுல டீம் ஆஃப் ரைவல்ஸோட இல்ல, எதிரும் புதிருமாக குடுமிப்பிடி சண்டை போட்டு ஒன்றுமே இல்லாத அந்த இந்தி கூட்டணி என்பதை பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ரீசனுக்காக உண்டாக்கின போது தூக்கி பிடித்தவர்கள் இப்போ டீம் ஆஃப் ரைவல்ஸ் சொல்றாங்க. அது எப்படி? அது அவங்களுக்கு இதெல்லாம் மாமியார் உடைச்சா மண்குடம், மருமகள் உடைச்சா அதே லாஜிக் இங்க அப்ளை ஆகாதா? அங்க அது ஒர்க் ஆகல, அதனால அந்த கூட்டணி ஹரி, இந்த கூட்டணியே என்னன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லியாச்சு. ஆனா இந்தி கூட்டணி அப்படி சொல்லல. நாங்க இணக்கமான கூட்டணி அப்படி இப்படின்னு சொன்னாங்களே தவிர, இங்க சொல்லப்பட்டதே திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதற்காக ஒரு கூட்டணியாக சேருகிறோம் என்றுதான் சொல்லியிருக்காங்க. இதுல சார் கூட்டணின்னு வந்தாலே
கொள்கை எல்லாம் சேர்ந்து எல்லாருமே ஒரே கொள்கையா இருக்குன்னா கட்சியை கலைச்சிட்டு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துடலாம். கூட்டணி என்று வரும்போது இருவேறு கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சி ஒரு சந்தர்ப்பத்திற்காக இணையும் போதுதான் அது கூட்டணி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுகனுடைய கூட்டணி வலுவாக இருக்கு, இன்டாக்டா இருக்குன்றதை தவிர அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட் இஸ் டோட்டல் ஆன்டி இன்கம்பன்சி. மக்கள் அதற்கு மேல் இருக்கக்கூடிய கோபம், அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இன்னும் அது வேலை செய்யவில்லை என்பதுதான் என்னை போன்றவர்களை பார்வையா இருக்கே தவிர அது முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாப்போம், வில் சி. இன்னும் மேட்டர் ஆஃப் 48 மணி நேரத்துக்குள்ள அமித்ஷாவுடைய வருகையில் பெரிய சர்ப்ரைசஸ் இருக்க போதா இல்ல க்ளோஸ் டோர்ஸ்ல வியூகங்கள் வகுக்கப்பட போதா பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் நால்வருக்கும் பார்த்தனர்களுக்கும் நன்றி, வணக்கம்.